என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். இப்ப நம்ம அடுத்து பார்க்கிறது திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய பொருளாதாரம், வாழ்க்கை, வாழ்வாதாரம் எப்படி சார் இருக்கும்? திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே அடுத்தோடனே ராகுதசை வந்துடும் இல்லையா? அப்ப ராகு ஒரு பிரம்மாண்டமான இடத்துல இல்ல அப்படின்னா உடம்புல அலர்ஜி வரும், விஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், உடல் ஆரோக்கியத்துல, குடும்பத்துல சில குழப்பங்கள் வரும். இதெல்லாம் வந்துடும் அந்த பிறக்கும் போதே அந்த நட்சத்திரத்துடைய தன்மை. அது ராகு நல்ல இடத்துல இருந்தாருன்னா அது பிரச்சனை இல்லை. ராகு ஜாதகத்துல கெட்டு போயிருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை கொடுத்துருவாரு. அப்ப இவர்கள் வாழ்க்கையில முன்னேறணும், பொருளாதாரத்துல முன்னேறணும், வாழ்வாதாரத்துல முன்னேறணும். ஏன்னா அது சிவனுடைய நட்சத்திரம் சொல்லுவோம். சிவன் ருத்ர தாண்டவம் ஆடின நேரம் சொல்லுவோம். சிவன் விஷம் உண்ட காலம் சொல்லுவோம். திருவாதிரை நட்சத்திரத்துல பல காரணகட்டத்தை நம்ம அதில் சொல்லுவோம். தற்கொலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய வாய்ப்பு கூட சில நேரத்தில் அவங்களுக்கு வந்துருது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த திருவாதிரையில் பிறந்தவங்க இரண்டாவது நட்சத்திரம் புனர்பூசம், நான்காவது நட்சத்திரம், ஆறாவது நட்சத்திரத்தை இயக்கனா சிறப்புன்னு சொல்றோம். ஆனா இந்த இரண்டாவது நட்சத்திரம் புனர்பூசத்துக்குரிய மரம் எது, கனி எதுனா கொய்யா சார். கொய்யாவை தானம் செய்வது, கொய்யா மரத்தை வளர்த்து பாதுகாப்பது, கொய்யாவை உணவில் அடிக்கடி எடுத்துக்கணும். இதெல்லாம் இந்த இரண்டாவது நட்சத்திரம் இயங்கும். இப்ப இரண்டாவது நட்சத்திரம் இயங்கினால் பொருளாதாரம் இயங்கும். வாழ்க்கை இந்த மூலாதாரம், உலகமே பொருளாதாரத்தை தான் ஓடிட்டு இருக்கு. பொருளாதாரம் இல்லைன்னா உலகம் இல்லை. அப்ப இந்த பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய தன்மை எங்க இருக்கிறது? இந்த இரண்டாவது நட்சத்திரத்திலே இருக்கிறது. இந்த இரண்டாவது நட்சத்திரம் என்பது என்ன? கொய்யா மரம், புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய என்ன சொல்லுவோம்? யார சொல்லுவோம்? ராமரை சொல்லுவோம். ராமபிரானை அடிக்கடி வழிபாடு செய்து கொள்வது இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை எட்ட முடியும். கொய்யா பழத்தையும் கொய்யா மரங்களையும் வளர்ப்பது இவங்களை பொருளாதாரத்துல பெரிய உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். பொதுவாக ராமநவமி அன்னைக்கு முடிஞ்சா இவங்க அன்னதானம் பண்ணலாம். சாம்பார் சாதம் அன்னதானம் பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பான பலனையும் அற்புதமான ஒரு நிலைப்பாட்டையும் இவர்கள் நிலைநிறுத்த முடியும். வாழ்வாதாரத்துல, பொருளாதாரத்துல உயர்ந்து நிற்க முடியும். எதை செய்தாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை பெற முடியும். அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு வகையில எதையாவது நினைச்சு சோர்ந்துடக்கூடாது, சோகத்துக்குள்ள போயிடக்கூடாது, யார் எதை சொன்னாலும் நம்பிவிடக்கூடாது. இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தா அவங்க சோர்ந்து போயிட மாட்டாங்க, வாழ்க்கையில உயர்ந்து நிற்பாங்க. என்னையா பிறந்ததுல இருந்தே போராட்டமா? இது ஒரு வாழ்க்கையா? எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி அல்ல, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நிச்சயமாக நீங்க சிறப்பாகவே இருப்பீங்க, பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்பீங்க, வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வழிபாடுகள். ராமபுரான வழிபாடு செய்து கொள்ளுங்கள், கொய்யாப்பழம் உணவாக எடுத்துக் கொள்ளுங்கள், கொய்யாப்பழத்தை வாங்கி தானமாக கொடுங்க, கொய்யா மரத்தை வளங்க, வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க.